ஜில் 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 மனசெல்லாம் ஜில் நன்னாரே 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 விண்மேகம் முட்ட பொன்மின்னல் விட்டு விட்டு பூவானம் பொத்துக் கொண்டதோ விண்ணவர்க்கும் மண்ணவர்க்கும் விலையற்ற செல்வம் பெண் விலையற்ற செல்வம் பெண் மறந்தோம் பெண்ணு கண்டு கவலை மறந்தோம் பெண்ணு கண்டு கவிதை வரைந்தோம் பெண்ணு கண்டு கல்லூரி சாலை கல்லூரி சாலை கல்லூரி சாலை கல்லூரி சாலை டெலிபோன் மணி போல் சிரிப்பு வழிவட மெல்போன் மலர் போல் மெல்லிய மகளா டிஜிட்டலில் செதுக்கிய குரலா எலிசபெத் டெய்லர் மகளா சாக்கிர் ஹுசைன் தபலா இவள் தானா Hi, hello, good evening, vanakkam and welcome to this episode of Namma Veetu Mahalakshmi powered by Real Fruit Juice. Hi Bhagyalakshmi, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போதைக்கு நான் ஒரு 2 சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். 2 சீரியல் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. Yes and Devi. நானும் 2 சீரியல் பண்ணிட்டு இருக்கேன், ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். Serials and films ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கீங்க. Very good. Jayashree. நான் சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். டைம் அதுலயே கரெக்ட்டா இருக்கா? I'm busy at that. Alright, and Sangvi. ஹாய் மேம், நான் சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் ஃபிலிம்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். Films பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி கேரக்டர் ரொம்ப பிடிக்கும்? நெகட்டிவ், பாசிட்டிவ்? நெகட்டிவ். ஏன் அப்படி? நிறைய எக்ஸ்போஸ் பண்ணலாம். Okay, thank you and welcome to the show. Thank you so much. Let me tell you the rules. First round பேர் வந்து நேருக்கு நேர். இப்போ நேருக்கு நேர்ல என்ன பண்ணுவோம்னா ஆப்போசிட்ல இருக்கிற டீம்ஸ்க்கு ஒரு டாபிக் கொடுப்பேன். டாபிக் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு 2 நிமிஷம் டைம் கொடுக்க போறேன். அந்த டைம்க்குள்ள நீங்க 2 பேரும் அவங்க கேரக்டருக்கு ஏத்த மாதிரி டாபிக் ஏத்த மாதிரி பேசணும். டாபிக்ல இருந்து வெளியில போக கூடாது. டாபிக் குள்ள தான் இருக்கணும். அதே சமயத்துல வளவலனா ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்க கூடாது. நீங்க எப்படி பேசுறீங்களோ அது பார்த்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க போறேன். ரெடியா இருக்கீங்களா? Ready, ma'am. We'll start with Bhagyalakshmi and Jayashree. Okay, ma'am. Let's play நேருக்கு நேர். Bhagyalakshmi and Jayashree. டாபிக் உங்களுக்கு கொடுக்க போறேன். நீங்க 2 பேரும் கணவன் மனைவி. கணவன் ஆபீஸ்ல இருக்கும்போது மனைவி போன் பண்றா. கணவன் போன் எடுக்கல. ஏதோ ஒரு முக்கியமான தகவல் சொல்லணும். ஆனா போன் ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க, கணவன் போன் எடுக்கல. அதாவது கணவன் வீட்டுக்கு வந்ததும் மனைவி சண்டை போடணும். அதுக்கு கணவன் தன் சார்பில் இருக்கிற நியாயத்தை சொல்லணும். யார் கணவன் யார் மனைவி? I'll be wife and நீங்க தான் கணவர், நீங்க மனைவி. yes. ரைட். மனைவி சண்டை போடுவாங்களா? 2 minutes தான் உங்க 2 பேருக்கும் டைம் இருக்கு. ரெடி? Okay, ma'am. And your time starts now. ஏன் இன்னைக்கு லேட்டா வந்தீங்க வீட்டுக்கு? ஏமா ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருந்ததுமா? ஆபீஸ்ல முக்கியமான வேலை இருக்கும் தான். வீட்ல இருக்கிற என்ன பிரச்சனை எல்லாம் ஏதோ கண்டுக்க மாட்டீங்களா? இன்னைக்கு ஒரு நிமிஷம் இதனால ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், கேளுங்க. 2 மணிக்கு ஃபோன் பண்ணனா இல்லையா? ஆமாமா, நீ 2 மணிக்கு ஃபோன் பண்ண. ஓ பாத்தீங்க, அப்ப நான் ஃபோன் பண்ணேன். பாத்து எடுக்கலையா? நான் பார்த்தேமா, அட்டெண்ட் பண்றதுக்கு டைம் இல்ல. ஏன் முடியல? மேனேஜர் கூப்பிட்டாருமா. மேனேஜர் முக்கியம் தாங்க. வீட்ல நடக்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் எப்பயாச்சும் பண்ணிருக்கேனா சாப்பாடு டைம்ல இல்ல ஆபீஸ் டைம்ல எப்பயாச்சும் பண்ணிருக்கேனா? பொண்டாட்டி ஒரு வாட்டி ஃபோன் பண்றானா அது ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட்
இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கும் இல்லையா? இங்க பாருமா, நீ வந்து வீட்ல இருக்க, உனக்கு ஒரு பிரச்சனை தானே, ஆபீஸையும் பார்க்கணும் வீட்டையும் பார்க்கணும். ஒரு முக்கியமான மீட்டிங்மா அது. வீட்லயே நாங்க ஒன்னும் வெட்டியா இல்லங்க. எங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு சமைச்சு போடணும், துணி துவைச்சு போடணும், வாஷிங் மிஷின் போட, குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். நடுவுல ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான மெசேஜ் வந்திருக்கு. மெசேஜ் உங்களுக்கு சொல்லணும்னு கால் பண்ண நீங்க போனே எடுக்க மாட்டேன்றீங்க. இப்பதான் பாஸ் ஜெர்மனில இருந்து வந்திருக்காரு. அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணாம நான் எப்படி இது பண்ண முடியும்? ஏதாவது முக்கியமான விஷயம் என்ன? வாஷ்ரூம்க்கெல்லாம் போவே இல்லையா? நான் வாஷ்ரூம் போவாது உங்க சீட்லயே உட்கார்ந்துட்டா வேலை பாக்குறீங்க. அந்த ஒரு நிமிஷம் நான் உன்கிட்ட பேசின மீட்டிங் நான் அட்டெண்ட் பண்ண வேண்டாமா? மெசேஜ் அனுப்பி என்னம்மா அம்மினி என்னம்மா விஷயம், ஏன் மெசேஜ் கால் பண்ண எடுக்க முடியல அப்படி கேக்குறதுல என்ன? ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணா நீ அதோட ஸ்டாப் பண்ணிடுவியாமா? திருப்பி ஏன் ரிப்ளை பண்ண? ஒரு மெசேஜ் பண்ண அதுக்கு அப்புறம் பண்ணலன்னு கேட்க மாட்டியா? நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இது தேவையா எனக்கு? சும்மாவா இருப்ப நான் கால் பண்ணிட்டேன். இப்ப யோசிச்சு அப்ப யோசிக்க வேண்டியதானே? நான் கால் பண்ணேன் நானு. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? மீட்டிங் இருந்தா அதனால அட்டெண்ட் பண்ண முடியல. இப்ப சொல்லு. அதுதான் பிரச்சனை. அப்ப வீட்ல என்ன யாரோ குத்தி கொலை பண்ணிட்டாங்க. இப்ப என்னமா போன் பண்ணா அதையும் எடுக்க மாட்டீங்களா? மீட்டிங்னா அட்டெண்ட் பண்ண முடியாது. இப்ப சொல்லு என்ன பிரச்சனை சொல்லு. இப்ப சொல்ல முடியாது. நீங்க ஏன் 2 மணிக்கு எடுக்கல? அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நான் தான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். அப்ப நான் உங்களுக்கு யூஸ்லெஸ் இல்லையா? நான் ஃபோன் பண்ணா ஹலோ என்ன பண்றீங்க, நல்லா இருக்கீங்களா, அதுதான் பண்ணுவேனா? நீ ஒரு தடவை பண்ணா சரி, நீ டெய்லி ஃபோன் பண்ணி இப்படி தானே சொல்லிட்டு இருக்க. விளையாட்டுக்கு பேசிட்டே இருப்ப நீ. டெய்லி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சிட்டு இருக்கேன் ஆபீஸ் டைம்ல. ஆமாமா, வீட்ல கொஞ்சம் இது போதாது, நான் ஆபீஸ்ல வர ஃபோன் பண்ணி கொஞ்சம் நீ கொஞ்சம் லட்சம் தான் ஊருக்கே தெரியுது. உங்க லட்சணமா தெரியுது. இப்ப என்ன சரி இப்ப சொல்லு என்ன பிரச்சனை சொல்லு. புரியாது. போய் என் போன் அங்கதான் இருக்கு, போய் எடுத்து பார்த்துட்டு அவங்களுக்கே ஃபோன் பண்ணி என்ன விஷயம் தெரியும். அது கூட நீ எடுத்து சொல்ல மாட்டியா? நீ அவ்வளவு திமிரா? சொல்ல முடியாது. உங்களுக்கு அவ்வளவு இருந்தா எனக்கும் இருக்காங்க. எனக்கு ஆபீஸ் முக்கியமா, நீனும் முக்கியம் தான். டைம் ஓகே டைம் பாப்பா ஐயோ சண்டை போடுறீங்க, செம்ம சண்டை போடுறீங்க. பாய் லட்சுமி, வெல் ஸ்போக்கன். உங்களுக்கு 95 பாயிண்ட். Thank you so much. நீங்க ஏதோ பதிலுக்கு பேசுனீங்கன்னா புருஷங்கெல்லாம் அமைதியா தானே இருக்காங்க. ஆனா ஜெயஸ்ரீ இன்னும் கொஞ்சம் பேசுவீங்க. ஆபீஸ்ல மீட்டிங் இருந்தது, அது தவிர்த்து வேற எதுவுமே வரல. நிறைய ஒரே விஷயம் பேசிட்டு இருந்தீங்க. so I'll give you 80 points. அடுத்தது தேவி அண்ட் சங்கவி. ரெடி? உங்களுக்கான டாபிக். 2 பேர்ல ஒருத்தர் பெண், மற்றொரு பெண் பார்த்து வீட்டுக்கு போன மாப்பிள்ளை. இப்போ பெண் ஒரு ஆபீஸ் நண்பன் கூட வண்டியில போவத மாப்பிள்ளை பார்த்துட்டாரு. வீட்டுக்கு அதுவும் யார் என்ன கேட்டு சந்தேகப்படுறாரு. பெண் இப்பவே இப்படிதானே, உங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் எப்படி இருப்பீங்கன்னா சண்டை போடுறா. சோ மாப்பிள்ளை வந்து கட்டிக்கு போறவன் வந்து சந்தேகப்படுறான். அந்த பொண்ணு வந்து நியாயப்படுத்துறா. எப்படி? யார் பொண்ணு யார் மாப்பிள்ளை? நான் பொண்ணு, அவங்க தான் மாப்பிள்ளை. ஓகே, நீங்க பொண்ணு நீங்க மாப்பிள்ளை. ரைட், ரெடி? 2 minutes டைம் இருக்கு. and your time starts now. நேத்து நீ ஒரு பையனோட வண்டியில போனியே, அவன் யாரு? என்னோட ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க. ஆபீஸ்ல ஒர்க் பண்றானா அவனோட பைக்ல போவியா? இதுல என்னங்க தப்பு இருக்கு? ஆபீஸ்ல ஒர்க் பண்ற கூட பைக்ல போல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லையே. எனக்கு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருந்துச்சு, வேற வழி இல்ல, அதனால தான் நான் அவங்க கூட போனேன். ஏன் நீ ஆட்டோல போலாம், இல்ல பஸ்ல வரலாம், எதுக்கு நீ கண்டில போற? ஆட்டோ கிடைக்கல, அதனால தான் நான் அவர் கூட போனேன். எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாமே, நான் வந்து பிக்கப் பண்ணிருப்பேன்ல. நீங்க எந்த டயத்துல எங்க இருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீ ஃபர்ஸ்ட் கால் பண்ணி கேட்டியா வரீங்களான்னு? நீ உங்களுக்கு ஒர்க் இருக்காதா? ஒர்க் இருக்கு இல்ல அது செகண்டரி, பட் ஃபர்ஸ்ட் நீ கால் பண்ணிருக்கணுமா இல்லையா? கால் பண்ணி இங்க பாருங்க, அது என்னோட ஆபீஸ் விஷயம், நான் தான் அதை பாத்துக்க முடியும், புரியுதா? அதனாலதான் என் கூட ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க கூட நான் போனேன். உங்களை என்ன ஆபீஸ் விஷயத்துல நான் உங்களை கூப்பிட்டா உங்களுக்கு அப்புறம் கோவம் வராதா? நம்ம 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. இந்த சமயத்துல நீ இன்னொருத்தனோட போனா எங்க வீட்டுல பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்னங்க நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஒருத்தர் கூட பைக்ல போறது அவ்வளவு பெரிய தப்பா? அதுவும் ஆபீஸ் விஷயமா தானே போயிருக்கேன், அதுல என்னங்க தப்பு இருக்கு? எனக்கு புரியவே இல்ல. நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, நான் உன்னை தப்புன்னு சொல்லல, பட் என்கிட்ட ஒரு போன் பண்ணி நீங்க இப்படி பேசுறது தப்பா தான் இருக்கு. ஒருத்தர் கூட பைக்ல போறேன்னு சொல்றது தப்பு தான், புரியுதா? நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு, அப்புறம் நீ பேசு. நீ போன் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் நீ போயிருக்கலாம். நான் எதுக்கு இன்ஃபார்ம் பண்ண எனக்கு புரியல. இப்ப நம்மளுக்கு வந்து நிச்சயதார்த்தம் மட்டும் தான் இருக்கு, இன்னும் கல்யாணம் ஆகல, புரியுதா? நீங்க இப்பவே இப்படி பேசுறீங்களே, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு பேசுவீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஏன் இப்படி சந்தேகப்படுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல. வைஃப் ஆயிட்ட அப்ப நான் இந்த கேள்வி எல்லாம் நான் கேட்கணும். இன்னும் கல்யாணம் ஆகலல, நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா சரி, அது நீங்க இந்த ரீசன் சொல்லலாம். எனக்கு நான் புருஷன் இருக்கேன், நீ என்ன கூட்டிட்டு போலான்னு. இப்ப நீங்க கேட்க உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ரைட்ஸ் எல்லாமே இருக்குமா? நீ என்னோட என்ன ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு? நம்ம வெட்டிங் ரிங் போட்டாச்சு, நீ என்னோட பாதி வைஃப் ஆயிட்ட. வெட்டிங் ரிங் மட்டும் தானே போட்டிருக்கீங்க, தாலி ஒண்ணும் கட்டலல. வெட்டிங் ரிங் போட்டாலே தாலி கட்டின மாதிரி தான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர் உனக்கு தெரியுமா தெரியாதா? ஏங்க தமிழ்நாட்டு கல்ச்சர்லாம் எல்லாம் ஒண்ணுதாங்க. இப்ப இருக்க கல்ச்சர்ல யாருங்க இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கா? பைக்ல ஒரு வேலைய போறது அவ்வளவு பெரிய தப்பு இல்ல. அத பத்தி எல்லாம் பேசுற. நீங்க இப்ப இவ்ளோ சந்தேகப்படுறீங்க, எனக்கு அதுதான் ரொம்ப இதுவா இருக்கு. இப்பவே நீங்க இவ்ளோ சந்தேகப்பட்டீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு சந்தேகப்படுறீங்க எனக்கு புரியவே இல்ல. இதெல்லாம் ஒத்து வராது. முதல்ல புரிஞ்சுக்கோ. நாளைக்கு நம்ம லைஃப் நல்லா இருக்கறதுக்காக நான் இப்பவே क्वेश्चन கேக்குறேன், நீ அதுக்கு ஆன்சர் பண்ணனும். நான் இப்ப ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன், அது என்னோட ஆபீஸ். நீ அது ஒழுங்கா ஆன்சர் பண்ணலமா? நான் ஒழுங்கா தானேங்க ஆன்சர் பண்ணிட்டேன். எவ்வளவு பொறுமையா கேட்டிருக்க. டைம் அப்.
ஆஹா எல்லா ஆம்பளைங்க இதை புரிஞ்சுக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். சந்தேகப்படல, கேள்வி கேட்கறேன் அதுக்கு பதில் கொடு. நியாயமான கேள்வி கேட்கறேன் அதுக்கு பதில் கொடு. நீ ஏன் கோவப்படுற? ஏமா போனியா அப்படின்னு கேட்கணும். அது விட்டுட்டு நீ எதுக்கு போன அப்படின்னு கேக்குறது தப்பு தானே. எந்த ரீசன்காக போனேன், எதுக்காக போனேன்னு தான் சொல்லிட்டு ஆபீஸ் வேலை விஷயமா அது சொன்னா ஒரே வேர்ட்ல முடிஞ்சு ரீசன்காக எப்படி ஐயோ, போவா? ஐயோ, ஆட்டோல ஐயோ, போறா. ஐயோ, வா, 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 வா. ஆனா வெல் ஸ்போக்கன் தேவி, I'll give you 100 points and சங்கி உங்களுக்கும் 100 points. இந்த ரவுண்ட் கண்டுபிடி ரவுண்ட். பின்னாடி ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் வரப்போகுது. அந்த பிக்சர் கிளாரிட்டி இல்லாம இருக்கும், முகம் வந்து கம்ப்ளீட்லி பிளர்டா இருக்கும். அந்த முகம் யாருது நீங்க பார்த்த உடனே சொல்லிட்டீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ். இல்ல எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் சொன்னீங்கன்னா 100 பாயிண்ட்ஸ்க்காக பிக்சர் கிளியர் பண்ணி கொடுப்போம். அப்பவும் உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா 50 பாயிண்ட்ஸ்க்காக இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட பிக்சர் கொடுப்போம். பட் தட் இஸ் வாட் இட் இஸ். ரெடியா இருக்கீங்களா? லெட்ஸ் ப்ளே கண்டுபிடி. பாகியலட்சுமி 95 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. உங்களோட ஆரம்பிக்க போறேன். 200 பாயிண்ட்ஸ்க்காக ஒரு பிக்சர் வரப்போகுது, பாருங்க. பிக்சர் ப்ளீஸ். I got it, I think. சொல்லுங்க. It's Power Star. கன்ஃபார்ம். தவறான பதில் இருந்தா 0 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். I'll go for it. ஓகே, 200 பாயிண்ட்ஸ்க்காக பவர் ஸ்டார் சொல்லிருக்கீங்க. ரைட், பவர் ஸ்டார் ரைட் இருந்தா 200 பாயிண்ட்ஸ், தவறான பதில் இருந்தா 0 பாயிண்ட்ஸ். ரைட் ஆர் ராங்? நெப்போலியன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் சிரித்துக் கொண்டே அழுகின்றேன். யோசிக்கணும், அவர் கலர் கலரா ஷர்ட் போட்டு ஒயிட் ஷர்ட். ஒயிட் ஷர்ட் போட மாட்டார். இன்னொன்னு, நெப்போலியன் இஸ் குவைட் ஃபேமஸ் ஃபார் தட் மீஸ், right? அந்த மீஸ் அப்படி இருக்கும், அவருக்கு ஷார்ப்பா இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி தட் வாஸ் நெப்போலியன் and உங்களுக்கு 0 பாயிண்ட்ஸ். பாகியலட்சுமி உங்க பாயிண்ட்ஸ் 95ல அப்படி இருக்கு. But so what? It's all part of the game. It's all part of the game. It's all part of the game. So why don't you come and dance? Oh, சந்தோஷம். துக்கத்துல சந்தோஷமா. துக்கத்துல சந்தோஷத்துல ஆடணும். பெருதகனும் உனக்கு உனக்கு கருதகனும் எனக்கு எனக்கு ஒட்டி ஒட்டி தேயடி பட்டி தொட்டி ஆளடி. பாக்கு பாக்கு செவந்து போகும் நாக்கு நாக்கு மொத்த பேர சொல்லவா கிட்ட வந்த நில்லுடா. நெய் முறுக்கு கை முறுக்கு நொறுங்கி போச்சு அம்மா, நான் கிறங்கி போட்டேன் சும்மா. கூடி விட்டா கச்சேரி ஏஞ்சேரி ஊரறிஞ்ச காத்தாடிய. இது போறோம் மச்சம் காட்டவா, புறமா மிச்சம் காட்டவா. இது போறோம் மச்சம் காட்டவா, புறமா மிச்சம் காட்டவா. அப்ப பண்ண தப்புல அத பெத்த பெத்தல. ஒன்னு சொல்லி தப்புல ஜெயிக்கல துக்கம் இருந்தாலும் சந்தோஷத்துல ஆடி இருக்கீங்க. Thank you so much. 95 பாயிண்ட்ஸ் உங்களது அக்கவுண்ட்ல அப்படியே இருக்கு. அடுத்தது தேவி 100 பாயிண்ட்ஸ் இருக்கு. ரெடி? ரெடி மேம்.
200 பாயிண்ட்ஸ்க்காக தேவிக்காக பிக்சர். சிவாஜி கணேசன் சார். ஷூர்? இல்ல கொஞ்சம். ஓகே, சோ நடிகர் திலகம் இல்லை, டவுட்ல இருக்கீங்க. 100 பாயிண்ட்ஸ்க்காக. ஓகே, 100 பாயிண்ட்ஸ்க்காக பிக்சர் கிளாரிட்டியோட கொடுங்க. கங்கை அமரன் சார். கன்ஃபார்ம்? இளையராஜா சார் இல்ல கங்கை அமரன். ஹலோ, நீங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியாது, பதில் தான் கொடுக்கணும். ஓகே, கங்கை அமரன். 100 பாயிண்ட்ஸ்க்காக கங்கை அமரன் சொல்லிருக்கீங்க. ரைட் ஆர் ராங்? மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேடு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு? மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, ஒன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு? முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு, ஒன்ன மாலையிட. தேவி ரைட் ஆன்சர். கங்கை அமரன் சொல்லிருக்கீங்க. 100 பாயிண்ட்ஸ்க்காக உங்க டோட்டல் ஸ்கோர் 200 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஜெயஸ்ரீ 80 பாயிண்ட்ஸ்ல இருக்கீங்க. 200 ஜெயிக்க போறீங்களா, 100 ஜெயிக்க போறீங்களா, 50 ஜெயிக்க போறீங்களா? தெரியல. தெரியலையா? எனக்கும் தெரியல. ஆனா நீங்க ஆடிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆடுறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே வாங்க. கண்டாங்கு கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு, கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. கண்டாங்கு கண்டாங்கு கட்டி வந்த பொண்ணு, கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு. அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி, அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி, முத்தம் தரியா? கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு, கண்டாலே கிறுக்கே துங்கஞ்சா வச்ச கண்ணு. இந்த கண்ணுக்கு 5 லட்சம் போதாது, இந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தீராது. தள்ளி நில்லையா? அடி போ வீடு தல்லா கோலம், என் வீடு தெப்ப கோலம் நீரோ. ஜெயஸ்ரீ, thank you so much for the performance. ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு பிக்சர் வரப்போகுது. கரெக்ட் ஆன்சர் கொடுத்துட்டீங்கன்னா 200 பாயிண்ட்ஸ், இல்லைன்னா 150. உங்களுக்கே தெரியும். ஜெயஸ்ரீக்காக பிக்சர். I think வடிவேல் சார். You think or you're sure? Yeah, sure. You're sure? 200 பாயிண்ட்ஸ்க்காக கன்ஃபார்ம் வடிவேல்னா? ஓகே, 200 பாயிண்ட்ஸ்க்காக வடிவேல் சொல்லியிருக்கிறாங்க. ரைட் ஆர் ராங்? எட்டனா இருந்தா எட்டூரு கெம்பாட்டு கேக்கும், பத்தனா இருந்தா பத்தூரும் எம்பாட்ட பாடும். மொட்டையோ கட்டையோ நெட்டையோ குட்டையோ மொத்தமா ஒத்தையா 10 ரூபாய் இருந்தா ஊரே 2 பட்டு போகும். இந்த நாடே 2 கட்டானாகும். ஊரே 2 பட்டு போகும். இந்த நாடே 2 கட்டானாகும். எட்டனா இருந்தா எட்டூரு கெம்பாட்டு கேக்கும், பத்தனா இருந்தா பத்தூரும் எம்பாட்ட பாடும். ஜெயஸ்ரீ பார்த்தோன்னே வடிவேல்னா கரெக்டா கண்டுபிடிச்சீங்க. ஹவு
அந்த ஷர்ட் அந்த லுக் எல்லாம் அந்த ஹேர் வடிவேல்னா was the right answer. 200 points உங்களுக்கு. உங்களுடைய total score 280. சங்கவி நெக்ஸ்ட் நீங்க ரெடி? 200 points தெரியலையா? பிக்சர் பொறுத்தா? ரைட், 200 points காக பிக்சர். ஹன்சிகா. ஷூர் ஷூர். ஓகே, 200 points காக ஹன்சிகா சொல்லியிருக்காங்க. ரைட் ஆர் ராங்? எஸ், ஹன்சிகா. answer 200 points. உங்க total score 300. இந்த round எனக்கு பிடிச்ச round and it's called திறந்திடு சீசை. We're going to start with you Bhagyalakshmi. வாங்க. ஏதோ ஒரு கீ எடுத்துட்டு ஓடணும். எந்த கீ எந்த பாக்ஸ்க்கு எனக்கு தெரியாது. ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு. Sure. And your time starts now. One, I got it now. One, you have got one. So 100 points confirmed. But in the box le, உங்களுடைய gift என்ன இருக்கு? Bhagyalakshmi. பொன்மணி வழங்கும் wet grinder. Congratulations. Thank you so much. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்க, 100 points ஜெயிச்சிருக்கீங்க. உங்களுக்கான ஸ்கோர் 195. Next, Devi. 200 pointsல இருக்கீங்க. வாங்க. Devi, ready? Ready, ma. எதுக்கு ரெடி? சாவி திறக்க வேண்டாம் தேவி. நீங்க ஆடினாதான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் நானு. ஓகே மேம். ஓகே ஓகே. மாம்பழத்த கடிக்க வந்த மம்போதனி
இப்போ விளையாடலாம். ஓகே ரெடியா இருக்கீங்களா? ரெடி. 1 நிமிஷம் இந்த டைம் இருக்கு and your time starts now. திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி Time. திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா ஜிஞ்சினகா தினகா திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி Oh my god. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து உங்களுக்கு அவுட் பண்ணாங்களே. ஆல் ஆர் மை எனிமீஸ். All enemies. Yes. வாங்க தேவி. ஆனா ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. எஸ் மேம். எஸ் வாங்க. So 100 points confirmed and in the box நீங்க என்ன ஜெயிச்சிருக்கீங்க? வாவ். Induction set. Congratulations. Thank you so much. Thank you so much. Welcome. தேவி ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணீங்க. So your total score 300 300 points இருக்கீங்க. அடுத்தது ஜெயஸ்ரீ 280 பாயிண்ட்ஸ் இருக்கு. வாங்க ரெடி? 1 நிமிஷம் இந்த டைம் இருக்கு. கோ. திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி திருடா திருடி டண்டனகா 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 திருடா திருடி ஃபாஸ்ட் ஜெயஸ்ரீ சீக்கிரம் சீக்கிரம் Alright, ஜெயஸ்ரீ ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. So 100 points is definitely yours and பாக்ஸ்ல இன்னைக்கு நீங்க பொன்மணி வழங்கும் வெட் கிரைண்டர் ஜெயிச்சிருக்கீங்க. Congratulations. Thank you. வாங்க ஜெயஸ்ரீ 100 points. அடுத்தது ஏற்கனவே 300 பாயிண்ட்ல இருக்கிற சங்கவி வாங்க. உள்ள இருக்குது ஜெயிக்க போறீங்களா? கண்டிப்பா. அது என்ன இருக்க போகுது? எதுவா வேணாலும் இருக்கலாம். எது வேணாலும் இருக்கலாம். அது நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம். ஆனா நீங்க டான்ஸ் பண்ணி முடிச்சாதான் நீங்க கேம் கண்டினியூ பண்றதுக்கு நான் அலோவ் பண்ணுவேன். ஓகே மேம். ரெடி? Ready. வாங்க. வாடா வாடா பையா என் வாசல் வந்து போயா என் வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போயா என் ராத்திரியின் நாவல் நீ நட்சத்திர தூவல் நீ நடமாடும் காம கோவில் நீ ஆடை கட்டும் மேப்பு என் ஆசைகளின் சாம்பிள் நான் விளையாடும் காதல் ஊஞ்சல் நீ போடு போடு சொக்க போடு என போத்தி கடி தேகத்தோடு அட வாடா ராஸ்கல் நிறத்தோடு வாடா வாடா பையா என் வாசல் வந்து போயா என் வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போயா
சங்கவி சூப்பர் ஆடி முடிச்சிட்டீங்க. 300 பாயிண்ட் ஏற்கனவே இருக்கு. ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் ஹை ஸ்கோர் மேக்கர் நீங்க ஆயிடுவீங்க. ரெடி? ரெடி மேம். அண்ட் 1 நிமிஷம் டைம் இருக்கு. கோ. திருடா திருடி ஆஹா. டனகா 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 திருடா திருடி திருடா திருடி டனகா 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 திருடா திருடி ஜிஞ்சினகா 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 திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி திருடா திருடி சங்கவி ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்க. அடுத்த பாக்ஸ் வந்து இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தான் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த பாக்ஸ் ஓபன் பண்றதுக்கு நோ சான்ஸ். பண்ணிடுவியா? எங்களை தாண்டி நீ பண்ணிடுவியா? இந்த ரேஞ்ச்ல இருக்காங்க. பட் ஒரு பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கீங்க. அண்ட் லெட்ஸ் see உங்களுக்கான gift என்ன இருக்கு. ஹேண்ட் பிளெண்டர். உங்களுக்கு ஹேண்ட் பிளெண்டர் இஸ் இட் ரைட்? Thank you very much. 100 points வேற கன்ஃபார்ம்டா இருக்கு. that means மறுபடியும் நீங்க தான் ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கரா இருக்கீங்க with 400 points. This round is called கண்ணாமூச்சி. பின்னாடி போர்டுல ஒரு பிக்சர் வரப்போகுது. 10 செகண்ட்ஸ்க்காக அந்த பிக்சர் இருக்கும். 10 செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிக்சர் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்க போறேன். உங்க டேபிள்ல பஸர்ஸ் இருக்கு. கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் யார் ஃபர்ஸ்ட் பஸர் பிரஸ் பண்ணி எனக்கு ரைட் ஆன்சர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ். தவறான பதில் இருந்தா -50. பட் அந்த ரைட் ஆன்சருக்கு 50 பாயிண்ட்ஸ் யார் கொடுப்பாங்க? அந்த நேரத்துல யார் ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கர் இருக்காங்களோ அங்கதான். ரெடி? ஆல் ரெடி டு ப்ளே? எஸ். லெட்ஸ் ப்ளே கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி விளையாட போறோம். பிக்சர் வரப்போகுது. லுக் அட் இட் வெரி கேர்ஃபுல்லி. ரெடி? அண்ட் பிக்சர். Three, 2 and 1. And உங்களுக்கான கேள்வி. இந்த படத்தில் உடையாமல் இருக்கும் முட்டை எத்தனை? பாகியலட்சுமி நீங்க பஸர் பிரஸ் பண்ணிருக்கீங்க. 4. 4 உடையாம முட்டை இருக்கு. ரைட் ஆன்சர் இருந்தா சங்கவி நீங்க 50 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். லெட்ஸ் see ரைட் ஆர் ராங். ரைட். மம்மி வீட்டில் இல்ல, தடை போட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ள வில்லாடா. மைதானம் தேவையில்ல. பாகியலட்சுமி 50 பாயிண்ட்ஸ்க்கு இப்போதைக்கு ரைட் ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. சோ சங்கவி 50 பாயிண்ட்ஸ் கொடுத்தாச்சு. சங்கவி you are on 350 and நீங்க 245. Ready for the next second picture please. Three, 2 and 1. Hands on your buzzers. and உங்களுக்கான கேள்வி. இந்த படத்தில் இருக்கும் பூனை எத்தனை கண் மூடி இருக்குது? பாகியலட்சுமி again. எத்தனை கண்ணு மூடி இருக்குது? மூடி இருக்கா? மூடலையே. ஒன்னு ப்ளூ ஐஸ் அண்ட் ஒன் இஸ் பிரவுன் ஐஸ். தெளிவா சொல்லுங்க. கண்ணு மூடி இருக்கா? கண்ணு மூடலையா? மூடல. கண்ணு மூடல. Yeah. ஓகே. இப்போ நீங்க ரைட் ஆன்சர் கொடுத்துட்டீங்கன்னா இப்போதைக்கு ஹையஸ்ட் ஸ்கோர் மேக்கர் வந்து ஜெயஸ்ரீ இருக்காங்க. சோ ஜெயஸ்ரீ நீங்க 50 பாயிண்ட்ஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கும். ரெடி? பாப்போம். கண்ணு மூடல சொல்லிருக்காங்க. பாப்போம். Meow 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 பூனா
மீசையில்லா பூனா மியாவ் மியாவ் பூனா மீசையில்லா பூனா திருடு தின்ன பாக்குறியா திம்சு கட்டா பாகிலட்சுமி பூனை கண்ணு மூடல, 2 கண்ணு திறந்து இருந்தது. So that was the right answer and Jayashree நீங்க 50 points கொடுத்துட்டீங்க. உங்க ஸ்கோர் 330. ஓகே and பாகிலட்சுமி நீங்க 295 points. மூணாவது கேள்வி வரப்போது. எல்லாரும் கேம்ல இருக்கீங்க. யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல, பாப்போம். மூணாவது பிக்சர். Three, 2, 1. ரெடி. இந்த படத்தில் மொத்தம் எத்தனை கால்கள் தெரியுது? சங்வி நீங்க பஸ் பிரஸ் பண்ணிருக்கீங்க. எத்தனை கால் தெரியுது? 20 20 ஷூர் ஓகே. ஏதோ குத்துமதிப்பா சொல்றீங்க. பஸ் பிரஸ் பண்ணிட்டீங்க கேள்வி முடிக்காம. 20 கால் தெரியுது சொல்லிருக்காங்க. ரைட் ஆர் ராங் பாப்போம். கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. என் கதை முடியும் நேரமிது என்பதை சொல்லும் ராகமிது அன்பினில் வாழும் உள்ளமிது அணையே இல்லா வெள்ளமிது. -50 300 பாயிண்ட். கடைசி பிக்சர் வரப்போகுது and கடைசி பிக்சருக்கு கேள்வி வரும். அந்த கடைசி கேள்விக்கு யார் சரியான பதில் கொடுக்குறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமியோட வினர். லெட்ஸ் see picture. Three, 2 and 1. இந்த படத்தில் மொத்தம் எத்தனை தொட்டியில் செடி இருக்கு? ஜெயஸ்ரீ நீங்க பஜர். 3 3 தொட்டியில செடி இருக்கு. ஜெயஸ்ரீ நீங்க சரியான பதில் கொடுத்துட்டீங்கன்னா சங்வி அண்ட் தேவி 2 பேரும் 300 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறதுனால நீங்க முடிவு பண்ணணும் யார்கிட்ட இருந்து பாயிண்ட்ஸ் எடுக்கணும். நீங்க யார் பாயிண்ட்ஸ் தரணும்? ஒருவேளை சரியான இருந்தா மை சிஸ்டர் சங்கீதா தரணுமா? ஓகே, பக்கத்துல இருந்து வாங்கினா ஈஸியா இருக்குல்ல. ரைட், சங்கவி ரைட் ஆன்சர் இருந்தா நீங்க தான் கொடுக்கணும் and you will be the winner. பட் ராங் இருந்தா சங்கவி and தேவிக்கு இடையில டை இருக்கும். மறுபடியும் ஒரு கேள்வி வரும் which only 2 of you will play if it's a wrong answer. Ready? Right or wrong? One, 2 and 3. Right. சங்கவி உங்களுக்கு 50 பாயிண்ட்ஸ் தரணும். கொடுத்தாச்சு. and ஜெயஸ்ரீ நீங்க with 380 பாயிண்ட்ஸ். எங்க முடியுது இந்த நிகழ்ச்சி? இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாகியலட்சுமி நீங்க 295 பாயிண்ட்ஸ், தேவி 300 பாயிண்ட்ஸ், சங்கவி 250 பாயிண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கான டைட்டில் ஹோல்டர் ஜெயஸ்ரீ with 380 பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ஸ் வாங்கி இன்னைக்கு ஜெயஸ்ரீ நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கான டைட்டில் ஜெயிச்சிருக்கீங்க and gift hampers ஜெயிச்சிருக்கீங்க. பட் உங்களுக்கு KPJ வழங்கும் 3000 ரூபாய் மதிப்புள்ள gift vouchers இருக்கு. So this belongs to you. ஜெயஸ்ரீ இந்த gift மட்டும் இல்ல, நீங்க இன்னைக்கு பிரைஸ் வின்னரா இருக்கீங்க. So உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் பரிசு இருக்கு and thank you. A refrigerator உங்களுக்கு. Congratulations. Thank you.
இன்னைக்கு ஜெயிச்சுட்டு 380 பாயிண்ட்ஸ் வாங்கி ஜெயிச்சுட்டு போறாங்க. கிஃப்ட் ஹேம்பர்ஸ், ஏசிஸ், ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி நிறைய வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள் இங்க வந்து அத்தனை பேர் வாங்கிட்டு போறாங்க. அடுத்த எபிசோட்ல யார் இங்க வந்து என்ன ஜெயிச்சுட்டு போறாங்கன்னு பாப்போம். Till I see you in the next episode of நம்ம வீட்டு மகாலட்சுமி, powered by Real Fruit Juice. It's Tata, see you, bye-bye and good night. வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுமா, சர்தா வீடா போலே என் பேர தமிழ்லுமா, எவனு ஏறலாமா கோடா வகம் பசன்னு, இவதா ரஜநகம் சிறிடுவா ஹிசுன்னு, மல்லிகா நீ கடிச்சா நெல்லிக்கா போலி நிப்பா, பஞ்சன நீ விரிச்சா பாட்டுத்தான் படிச்சிருப்பா, கொஞ்ச கொஞ்ச கொம்புத்தேன்